பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். நமக்கு நம்பிக்கை, ஆனந்த பாக்கியம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான வார்த்தை ஆனந்த பாக்கியம், சந்தோஷமான பாக்கியம். பாக்கியம் என்றால் பிளஸட் பீப்புள், சந்தோஷமடைவர்கள் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆனந்த பாக்கியம் அடைகிறவர்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் மகாதேவனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பிரசன்னமாக்குதலுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்கள். ஆகவே ஆண்டவராகிய தேவனை நாம் நம்பியிருக்கிறோம். அவருடைய ஆனந்த பாக்கியத்தை நாம் நம்பியிருக்கிறோம். ஆண்டவர் நம்பியிருக்கிறதுனால, அவருடைய ஆனந்த பாக்கியத்தை நம்பியிருக்கிறதுனால நாம் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய எதிர்பார்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன என்றால் தேவனுடைய வருகை. நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன என்று சொன்னால் ஆனந்த பாக்கியம். இந்த பூமியிலே துன்பங்களும் வியாதிகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நிறைந்த உலகமாக இருக்கிறது. ஆகவே இது ஒரு முற்று பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்கிறது, ஒரு முற்று பெறக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஆனால் முற்று பெறாது இது என்று சொன்னால் ஆனந்த பாக்கியம் எங்கே நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். மிகுந்த சந்தோஷம், என்றென்றைக்கும் சந்தோஷம், நிரந்தர நித்தியமான சந்தோஷம், ஆனந்த பாக்கியம் நான் நம்பியிருக்கிறோம். ஆக இந்த பூமியானது வியாதிகளால் நிரம்பியிருக்கிறது. இந்த பூமியானது பொல்லாப்பினால் நிரம்பியிருக்கிறது. இந்த பூமியானது துக்கத்தினால் நிரம்பியிருக்கிறது. ஆனால் நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற மகிமையின் பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம், இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னம் என்னவென்று சொன்னால் நான் நம்பியிருக்கிறதுக்கு போய் சேருவோம். அதுவே ஆனந்த பாக்கியம். ஆகவே தான் பிலிப்பியர் 3:20 சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பிலிப்பியரில் வாசிக்கிறோம். ஆகவே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறதாகிய ஆண்டவராகிய இயேசு அவர் வந்தால் நம்முடைய குடியிருப்பாகிய பரலோகத்திற்கு அவர் அழைத்து செல்லுகிற இயேசுவாக இருக்கிறார். ஆகவே அந்த இரண்டாம் வருகைக்காக, முதல் வருகையில் இரட்சகராக வந்தவர் இரண்டாம் வருகையில் நியாயம் தீர்க்கிறவராக வருவார். நியாயத்தை அவர் தீர்க்கிறவராக, நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராக வருவார். ஆகவே இரண்டாவது வரப்போகிற இயேசு கிறிஸ்து ஒருவேளை மக்களுக்கு இரக்கம் செய்யவில்லை என்றாலும் மக்களுக்கான ரட்சிப்பை 2ஆம் முறை கொடுக்கறதில்லை, முதல் முறை கொடுத்து விட்டார். இரண்டாவது முறை வருகிறவர் நியாய தீர்ப்புக்காக வருவார். முதல் முறை வந்தவர் இரட்சகராக வந்தார். 2ஆம் முறை வருகிறவர் மக்களை நியாயந்தீர்க்க வரப்போகிறார். ஆகவே நித்திய ஆனந்த பாக்கியத்திற்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பரலோகத்தின் சந்தோஷம் இருக்கிறது. அதே சந்தோஷத்தை பூமியில் அனுபவிக்கும்படியாகத்தான் ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பு என்பது எதற்காக என்றால் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும்படியாக, ரட்சிப்பு எதற்காக வியாதியெல்லாம் சுகமாய் மாறும்படியாக, ரட்சிப்பதற்காக பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக, ரட்சிப்பதற்காக தேவனுடைய நித்திய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆனந்த பாக்கியத்துக்கு நேராக நம்முடைய எதிர்பார்ப்பு இருந்தாலும் இந்த பூமியில் ரட்சிப்பு கொடுக்கப்பட்ட காரியம், ரட்சிப்பு நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம் என்னவென்றால் சந்தோஷமான வாழ்க்கையும் சுகமுள்ள வாழ்க்கையும் ஆசீர்வாதமான வாழ்க்கையுமாய் காணப்படுகிறது. ஆகவே வியாதியின் மத்தியிலும் கர்த்தர் சந்தோஷமாக வைத்திருக்கிறார். பணப்பிரச்சனை மத்தியிலும் கர்த்தர் சந்தோஷமாக வைத்திருக்கிறார். போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் சந்தோஷமாக வைத்திருக்கிறார். இல்லாமையின் மத்தியிலும் கர்த்தர் இருக்கிறது போல் நம்ம நடத்துகிறார். ஆகவே இந்த பூமி ஒழுங்கற்று தீமையிலும் பிரச்சனை போராட்டத்தில் இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் அவைகளை மாற்றி அவைகளுக்கு நீதிவாக அல்லது அவைகளுக்கு ஏற்ற விதமாய் இந்த பூமியில் வாழத்தக்கதான கிருபைகளை ஆண்டு நம்ம கொடுத்துருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆக இந்த பூமி நமக்கு ஏற்ற விதமாக இல்லை என்றாலும் நமக்கு ஏற்ற விதமாய் மாற்ற கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆக இந்த பூமியிலே தேவ ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, தேவனுடைய சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது, தேவனுடைய மகிமை பிரசன்னமாக இருக்கிறது. ஆகவே இந்த பூமியில் கர்த்தர் ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும். இந்த பூமியின் ராஜ்யம் கட்ட முடித்த பிறகு இயேசுவானவர் வருவார். இந்த பூமியில் கர்த்தர் ராஜ்யம் கட்டப்பட்ட பிறகு, இந்த பூமியில் மக்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு, எல்லோருக்கும் சுவிசேஷம் சென்று அடைந்த பிறகு இயேசு அவர் சொன்னபடியே திரும்ப வருவார். நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் பரலோகத்தை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் இருந்தாலும் ரட்சிப்பினும் மகா பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த பூமியில் கொடுக்கப்பட்டது. நோக்கம் இந்த பூமியில் இருக்கிற மக்கள் வியாதி இல்லாமல் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழும்படியாய் சிலுவையில் வருகிறதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷப்படும்படியாகத்தான் இந்த பூமியின் வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும், வியாதியெல்லாம் சுகமாக மாறும், தீமையெல்லாம் நன்மையாக மாறும். அப்படியே கர்த்தர் நம்மை ஆனந்த பாக்கியத்தை நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம்.
இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு கத்தில் ஆசிரியப்பீராக. வியாதியோடு இருப்பாங்கன்னு சொன்னால் கத்தில் சுகம் கொடுப்பீராக. அப்படியே பணப்பிரச்சனையோடு இருப்பாங்கன்னு சொன்னால் பணப்பிரச்சனையை தீர்த்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விலகனமெல்லாம் விலகட்ட, துக்கமெல்லாம் சந்தோஷமாக மறுபடியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் தாழ்த்தி போடுறோம். இயேசுவின் நாமம் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.